வெல்கம் டு என்ன ஸ்டுடியோ தமிழ். எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்திருந்த மாதிரி விடாமுயற்சி படத்துலேருந்து அந்த செகண்ட் லுக் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த செகண்ட் லுக் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தேர்ட் லுக்காக வந்து அமைஞ்சிருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் விடாமுயற்சி படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதைத்தான் வந்து சூரியதரன் சார் வந்து நம்மளுக்கு 2 லுக்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. கைஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து எல்லாருமே எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி அதை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு யார் எல்லாம் சொல்லியிருந்தாங்களோ, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லுக் அண்ட் தேர்ட் லுக் இது ரெண்டுமே வேற லெவலில் வெறித்தனமாக வந்திருக்குது. ஸோ ஏற்கனவே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் மகிழ் திருமணி சாரோட ஃபிலிம் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் அந்த ஃபர்ஸ்ட் லுக்ஸ் எல்லாருமே இருக்கும். ஆனால் செகண்ட் லுக் தேர்ட் லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா மரண பங்கமாக கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தது அந்த செகண்ட் லுக் தேர்ட் லுக் வேற லெவலில் வந்திருக்குது. ஸோ இதே மாதிரி விடாமுயற்சி படத்தில் ஹம்மர் ஜீப் வந்து நம்ம ஏகே யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஹம்மர் ஜீப் அண்ட் நம்ம ஏகேவோட 2 வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சேசிங் நடக்கிற மாதிரி ஒரு போஸ்டரும், அதே மாதிரி கையில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஷார்ட் கன்னை வச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு செம்மையான போஸ்டர் வந்து 2 போஸ்டர் வந்து செம்மையாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டர் வந்து எப்படி இருந்துச்சு, இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இந்த போஸ்டரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இதுலேயும் ரிலீஸ் டேட் வந்து மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.